என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் அன்னையின் அன்பால் உன் கைகளை கோர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்துள்ளாய். அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது. எப்பொழுதும் உனக்கு நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது என்று ஒருபோதும் நீ நினைத்ததே இல்லை. என் தங்கமே, இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது அல்லவா? நீ என்ன மனக்குழப்பம் எல்லாம் தெளிவு பெற நினைக்கிறாயோ அதை அத்தனையும் நான் உனக்காக செய்து தரப்போகின்றேன். என் தங்கமே, சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்போது அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவு எடுக்கப் போகின்றாய். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இதுவரையிலும் நீ என் கண்முன்னே கண்ணீர் விட்டு உனது வேண்டுதலை எல்லாம் வைத்திருக்கின்றாய். உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற உன் பக்தியை நான் உணர்ந்து விட்டேன். என் செல்லமே, இனி எனது அருளை எப்பொழுதும் உன்னை சுற்றி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது முழுவதுமாக உனக்கு தரப்போகின்றேன். இனி எங்கும் எதிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி அடையப் போகின்றாய். இதுவரை அனுபவத்தில் துன்பங்களும் துயரங்களும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமே. அதனால்தான் உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாளில் நிரம்பி வழிந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்ய ஆரம்பித்தால் அழகான வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். என் செல்லமே, நீ விரும்பிய அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நானே உனக்கு உன் கண்முன் நின்று நடத்தி கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே, நிச்சயமாக உனக்கான நல்ல வழியையும் ஒரு நல்ல வாழ்க்கையிலும் உன் தாயானவள் நான் தருவேன். நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று அவசியமில்லை. வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டு தானே இருக்கின்றேன். எப்பொழுதும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக வைத்து கொண்டிருந்த வேண்டுதல்களையும் விட்டு உன்னை காக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னிடம் வந்து சேரும்படி உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் செய்ய போகின்றேன். இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன்னுடைய முகம் சந்தோஷப்படும் அளவிற்கு நல்லபடியாக நடந்து முடியும். நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். நானும் உன்னை புரிந்து கொண்டு நடந்து கொள்கிறேன். நிச்சயம் எல்லாவற்றையும் உன் மனம் போலவே நான் நடத்தி வைக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். என் தங்கமே, உன் மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதும். உன் அம்மா நான் உனக்குள் இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இருங்கள். உனக்கான விஷயங்களை நான் சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன். நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக அந்த கஷ்டங்கள் திருப்பி கொடுக்கப்படும். அதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது. நீ சந்தோஷமாக இரு என் இனிய பிள்ளையே. கலங்கவே கலங்காதே. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் வார்த்தைகள் எப்பொழுதும் உனக்கு ஆறுதலாக இருக்கும்.
என் அன்பான குழந்தை நீ. இத்தனை நாளாக அப்பா அம்மா என்று என்னுடைய கஷ்ட காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும், என் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றுதான் இப்பொழுது களைத்து போய்விட்டாயா? என் தங்கமே, இத்தனை நாள் நீ அடைந்ததை மாற்றவோ தோல்விகளோ கிடையாது. அதுதான் இப்பொழுது வரப்போகும் வெற்றியாக இருக்கப் போகின்றது. என் செல்லமே, இதோ இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். அழகான விடியலில் உன் வாழ்க்கையும் அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மறுபடியும் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகின்றேன். என் தங்கமே, அதற்காகத்தான் உன்னை தேடி உன் வீட்டு வாசலிலேயே வந்து நிற்கின்றேன். என் செல்லமே, நான் கூறுவதை எல்லாம் கேட்ட பிறகு உன் மனதில் மகிழ்ச்சியும் தெளிவும் நிம்மதியும் கிடைக்கும். அதன் பிறகு நீ உன்னுடைய அனைத்து பாரங்களையும் என் காலடியில் போட்டுவிட்டு உன்னிடம் பொய் வேஷம் போடுபவர்கள் இன்னும் சில தினங்களில் அவர்கள் யார், எப்படி, ஏன் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றினார்கள், அடுத்த நொடி உன் கண்முன்னே வந்து நிற்பதற்காகத்தானே நானும் தயாராக இருக்கின்றேன். என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது உன் பிரச்சனைகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் அம்மா நான் அறிவேன் தானே. மறந்து விடாதே, நீ யாரிடமும் சொல்லாத எல்லா பிரச்சனைகளிலும் நான் கவனித்து கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்தான் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து கொள்ளவும் நீ தனிமையில் இருப்பதாக நினைத்து மனம் மறந்து கொண்டிருக்கும் பொழுதும் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, என்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக நீ எப்பொழுதும் நீ என்னை தேடி வரலாம். உனக்காக எப்பொழுதும் நான் காத்து கொண்டிருப்பேன். உனக்கு ஆறுதலாகவும் உன் மனதை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கின்றேன். உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும் உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கான பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன். கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. எதையும் யோசித்து நாளை இருந்து உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது. அதை நடத்தி வைக்கத்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நிச்சயம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று உன் தாயானவள் என் மீது நீ நம்பிக்கை வை. உன்னுடைய முயற்சி காரணமாக இத்தனை நாள் நீ செய்த விஷயங்கள் எல்லாம், நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு துணையாக இருக்கும் போதுதான் வாழத்தான் போகின்றாய். என் தங்கமே, நீ நினைத்த காரியம் நல்லபடியாக நடந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன். நல்லதே நடத்தி கொடுப்பேன். நீ அதை கண்டு கலங்காதே. நம்பி இருக்கும் ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை காப்பாற்றத்தான் இன்னும் நான் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறேன். நீண்ட நேரமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை. நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் கூறியதை நீ முழுமையாக கேட்டுவிட்டாய் அல்லவா? நீ நிச்சயம் பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். உனக்கான ஆச்சரியம் காத்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி எல்லாம் இதனை வைத்துதான் இன்னும் சற்று நேரத்தில் உன் கைகளில் ஏந்தி விழப்போகின்றது. எல்லாமே கிடைக்கப் போகின்றது. மிகப்பெரிய சிக்கல் என்று நீ நினைத்து கொண்டிருந்த அத்தனையும் உன்னை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்லும்படி உன் தாயானவள் நான் செய்ய போகின்றேன். உன்னை கஷ்டப்படாமல் பார்த்து கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் நான் செய்ய போகின்றேன். பிரச்சனைகள் எல்லாம் முடிவே ஆய்விடும். ஏனென்றால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். கலங்கக்கூடாது என் செல்ல பிள்ளை. என் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு. நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உன் விழி கலங்கி அழுததெல்லாம் போதும். மிகப்பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த அம்மனின்
அருளால் உனக்கு இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாக நல்ல முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அம்மா நான் இருக்கப் போகின்றேன். இந்த காலமானது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு வளர்பிறை காலமாக இருக்கும். உனக்கான நல்லதை என்னை தொடர்ந்து நடத்தும். என் செல்லமே, நீ நன்மைகளை செய்ய முயலும் போது யாருமே உனக்கு துணையில்லாமல் தனித்து விடுவது போல உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது வேறொன்றும் இல்லை. உன்னோடு புரிந்து கொள்வது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லாததால் தான். நான் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள் என்று நீ ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம். இதன் மூலமாக இன்னும் நீ சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். என் தங்கமே, இது உன்னுடைய அன்னையின் உத்தரவு. நீ யாரை சார்ந்தும் வாழக்கூடாது. உனக்காக உன் குடும்பமும், உன்னை நினைத்து கவலைப்பட உன் குடும்பங்களும், உனக்கான நல்லதை செய்ய உன் தாயும் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை சார்ந்து வாழ்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளை இனி சந்தோஷமாக அனுபவித்து வாழப்போகின்றாய். இதற்கு முன்னால் உனக்கு எதையெல்லாம் மனவேதனைகளையும் வலிகளையும் கொடுத்ததோ அதை இப்பொழுது உன்னை பாதிக்காமல் உன்னை விட்டு விலகுவதைக் கண்டு ஆச்சரியப்பட போகின்றாய். இது எல்லாம் வந்திருக்கும் காரணமாக இருக்கும் உன் அம்மா நான் இந்நல்ல நாளில் உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். அதை கேட்ட பிறகு பார், உன்னுடைய கஷ்டங்களும் கண்ணீரும் எல்லாம் ஒரே நொடியில் மறைந்து போய்விடும். காலம் அனைத்தையும் மாற்றும் என்று நான் சொன்னேன் அல்லவா? நீ கலங்காமல் இரு. இப்பொழுது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகின்றது. நடக்கும் இதற்கெல்லாம் நீ போய் கவலைப்பட வேண்டாம். என் தங்கமே, நீ கவலைப்படுவதில் முதலில் நிறுத்து. சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பிரச்சனையாக நினைத்து வருந்தாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்து நீ சந்தோஷப்படு. எவ்வளவு துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் உன் அன்னை நான் உனக்காக துணை இருப்பேன் என்று எந்த சூழ்நிலையிலும் நீ எதை பற்றியும் நினைக்காமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு. அதே இடத்தில் என் கரங்களை நான் உனக்காக ஏந்துவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.